கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தினை வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த 100க்கு அதிபதியுடைய நோக்கம் தன் வேலைக்காரன் எப்படியாகிலும் சுகமாக வேண்டும் என்று சொல்லி அவருடைய விருப்பமும் ஆசையுமாய் காணப்பட்டது. அதற்காக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறான், இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான், இயேசு கிறிஸ்துவிடத்திலே பேசுகிறான், அவரை வீட்டுக்கு அழைக்க விரும்புகிறான். ஆனால் உள்ளத்தில் என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், இவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமே, ஏன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவனுடைய சிந்தை தோன்றுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறான், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. ஆகவே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் அந்த நிமிஷத்திலே சுகமாவான் என்று சொல்லி, அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேசுகிறதை பார்க்க முடியும். இந்த விசுவாசத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவனுடைய விசுவாசம் காணப்பட்டது. காரணம், அவனுக்காக அவன் வரவில்லை, அவனுடைய வேலைக்காரனுக்காக வந்தான். அந்த விசுவாசம் மாத்திரமே அவனுக்கு நன்மை செய்யக்கூடியதாய் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த 100க்கு அதிபருடைய விசுவாசம் காணப்பட்டது. காரணம், தனக்காகவோ தன் பிள்ளைகளுக்காகவோ தன் மனைவிக்காகவோ வரவில்லை, ஒரு வேலைக்காரனுக்காக வருகிறார். இன்னும் சொல்லப்போனால் அவனோட புறஜாதியாக இருந்தும் தன் வேலைக்காரனுக்கு நிச்சயமாக இந்த இயேசு கிறிஸ்துவால் நன்மை செய்ய முடியும், சுகம் கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிறான். ஆகவே தான் அவனுடைய வாயின் வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது, என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறான். இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து அவனுக்கு நன்மை செய்யும்படியாக, அவனுக்கு மனம் இறங்கும்படியாக நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறான். நீ விசுவாசத்தோடு போ, உன் வேலைக்காரன் சுகமாகனான் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொன்னபோது இந்த வேலைக்காரன் மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பி போகிறான். திரும்பி போனால் அவன் போகிற வழிகளிலே வீட்டிலிருந்து வரக்கூடிய மற்ற வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய வேலைக்காரன் சுகமாகி விட்டான் என்று சொல்லி. அந்த நம்பிக்கையானது அவனுக்கு கை கொடுத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை செய்வதற்கு ஒரு புறஜாதிக்கு தெரிகிறது என்று சொன்னால், விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற நாம் இதை காட்டிலும் மேலான நிலைமையிலே என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும், விசுவாசிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் அவர் சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக வாசிக்கிறோம். ஆதியாகமம் 32 10வது வசனம். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோளும் கையுமாய் யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நீர் என்னை ஆசீர்வதிப்பதற்கும் நீர் என்னை உயர்த்துவதற்கும் நீர் என்னை நடத்துவதற்கும் நான் ஒருபோதும் பாத்திரவான் அல்ல. ஏனென்றால் வெறும் கோளுமாக வெறும் கையுமாகத்தான் இந்த யோர்தானை கடந்து இந்த பக்கமாக நான் வந்தேன். ஆனால் இப்பொழுது திரும்பி போகும் பொழுது 2 பரிவாரங்களை உடையவனாக நான் கடந்து போகிறேன் என்று சொன்னால், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே யாக்கோபுடைய விசுவாசத்தை நான் பார்க்க போகும். பிரியமானவர்களே, யாக்கோபுடைய இந்த வார்த்தையும் கூட இந்த அறிக்கையும் கூட தேவன் எதிர்பார்க்கிறவராக மட்டுமல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு உள்ளாக இருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக அது காணப்படுகிறது. ஆகவே அன்றைக்கு மத்தேயு சுவிசேஷத்தில் 100க்கு அதிபதி சொன்ன அதே அறிக்கையைத்தான் இன்றைக்கு யாக்கோபு இங்கேயும் சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. அப்படியானால் தேவ சமூகத்திலே தேவன் கொடுக்கிற நன்மைகளை, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுக்கிற மேன்மையை, அவைகளை அதிகமாய் பயன்படுத்துகிற அல்லது அவைகளை விசுவாசிக்கிற, அவைகளை நம்புகிற ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படிப்பட்ட இந்த விசுவாசம் இருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது.
இந்த உலகத்திலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே கடந்த நம்மை மீட்டெடுத்து நம்மை இரட்சித்து இன்றைக்கு வரைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுக்கிற எத்தனையோ நன்மைகள் உண்டு, எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உண்டு, எத்தனையோ காரியங்கள் உண்டு. அவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் என்ன செய்ய முடியும், என்ன சொல்ல முடியும் என்று சொன்னால், கர்த்தாவே, இவர்களைப் போல நம்முடைய அறிக்கை காணப்பட வேண்டும். இவைகளுக்கு நான் பாத்திரவான் அல்ல, ஆனால் கர்த்தர் கிருபையாக என்னை நேசிக்கிறீர், கிருபையாக நடத்துகிறீர், கிருபையாக என்னை தாங்குகிறீர், கிருபையாக என்னை உயர்த்துகிறீர், எனக்கு நீர் கொடுக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொருவர் கூட இதே வார்த்தை சொல்லுகிறது நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, லூக்கா 15வது அதிகாரம் 19வது வாக்கியத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இது இளைய குமாரனுடைய வார்த்தையாக காணப்படுகிறது. தன் தகப்பனை விட்டு, தன் சொந்த தேசத்தை விட்டு, தன் வீட்டை விட்டு வெளியேறி போன, சொத்தை பிரித்து கொண்டு போன இளைய குமாரன் எல்லாவற்றையும் இழந்து போனவனாக, எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தினவனாக, அவன் புத்தி தெளிந்து தன் வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். ஆனால் அவனுடைய வாயின் வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தகப்பனே, உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு இனி நான் ஒரு பாத்திரவான் அல்ல என்பதை அவன் அறிக்கை செய்யக்கூடியவனாய் காணப்படுகிறான். இங்கே இவனுடைய அறிக்கையிலே கூட என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், என்ன அவன் சொல்ல விரும்புகிறான் என்று சொன்னால், தன் தகப்பனுடைய வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கும் தன் தகப்பனிடத்தில் சேருவதற்கும் ஒருபோதும் தகுதி இல்லாதவனாக நான் இருக்கிறேன். ஆனால் ஏனென்று சொன்னால், எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், நஷ்டப்படுத்தியிருக்கிறேன், தகப்பனை காயப்படுத்தியிருக்கிறேன். ஆகவே இவை எல்லாவற்றிற்கும் நான் ஒருபோதும் தகுதியானவன் கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட என்னை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மையோடு கூட அவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை நான் பார்க்க முடிகிறது. இங்கே 3 பேரை பார்க்கும் பொழுதும் இதே வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஒவ்வொருடைய காலகட்டங்களும் ஒவ்வொருடைய சூழ்நிலைகளும் வித்தியாசமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தகுதியில்லாத நமக்கும் தேவன் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், தேவன் மேன்மையை கொடுத்திருக்கிறார், தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், நன்மைகளை கொடுத்திருக்கிறார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆகவே அவைகளை பெற்று அனுபவிக்கிற நாமும் கூட தேவனுக்கு உண்மையாக இருந்து, தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து, அவரை மகிமைப்படுத்தி, அவருக்கு பிரியமாய் வாழுகிற போது நிச்சயமாக தேவன் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இப்படிப்பட்ட இந்த உண்மையான விசுவாசத்துக்குள்ளாக வளரக்கூடியவர்களாக நாம் காணப்பட தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வராக. இப்படிப்பட்ட நல்ல அறிக்கைகளை செய்யக்கூடியவர்களாக காணப்பட தேவன் தாமே நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. தேவனுடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்படுவதாக. ஆமேன்.